இதுவரைக்கும் தடை என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த பிரச்சனையான விஷயங்கள் மனுஷனுக்கு தேவையான பிரச்சனையாக இருந்ததுன்னா அதெல்லாம் எல்லாம் இப்போ தடையெல்லாம் விலக போகுது. ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு ஏற்பட்டு வந்த இழப்புகள் இப்போது நீட்டடிக்க போகும். ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு இழப்புகள் இருந்தால் அந்த இழப்புகள்லேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. ஒரு தளர்வு இல்லாத ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு என்னங்க தொடர்ச்சியாக வேலையை போட்டு பிழிஞ்சிக்கினே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நம்மளுக்கு வந்ததே கிடையாது. இப்போ தாங்க அதிகமாக இருக்குது. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலங்கள், லோன் கேட்டுருந்தால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதமே அதிகமான அமைப்புகள் தேடி வரும் ஐயா. சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் நடைபெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது. இது வரைக்கும் தொடர்ந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் என்னென்ன இருந்தால் அவையெல்லாம் விலக போகுது. நம் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த ரொம்ப கருத்து வேறுபாடு, கணவன் மனைவி உறவில் இருந்து ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகிறதுக்கான சூழ்நிலை இந்த மாதமே அதெல்லாம் தென்படும். உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும், இந்த லங்ஸ் பிரச்சனை, நுரையீரல், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்களாம் ரிஷபராசிக்காரங்களாம் இனி அதிலிருந்து விடுதலை பெறுவார்கள். இந்த மாதமே 1/1 சளி தொந்தரவு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஓரளவுக்கு அந்த வீசிங் ப்ராப்ளத்திலிருந்து வெளிவரத்துக்கான அமைப்பு, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களாம் வெளிவரத்துக்கான அமைப்புகள் இப்போ உண்டு. பிரச்சனையான விஷயங்கள் என்னென்ன இருந்ததோ அவையெல்லாம் தடையாக நீக்கி உங்களுக்கு நல்லது கொடுக்க போகுது. ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்கும். இந்த வைகாசி மாதம் ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்குது? ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் சூரியன் நிலைப்பாடு வைகாசி மாதத்தினுடைய அமைப்பு நம்ம ராசிக்குள்ள வர, இதுதான் வைகாசி மாதத்தின் தன்மையே. இதுவரைக்கும் மேஷத்தில் இருந்து வந்தார், உச்சம் பெற்று காணப்பட்டிருந்தார் சூரிய பகவான். அவருடைய இடம்பெயரக்கூடிய காலம் 1 முதல் 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம ராசிக்குள்ளதான் இருப்பார். இந்த கிரகத்தின் அமைந்திருக்கும் நிலைமை, கிரகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்து இந்த மாதம் எவ்வாறு இருக்க போது பார்க்கலாம். நம்ம ராசியிலே சூரிய பகவான் இருக்கிறதும் தலைமை பொறுப்பாளர் என்று சொல்லக்கூடிய பதவி, 4ஆம் அதிபதி அல்லவா நம்மளுக்கு. அந்த தலைமை பொறுப்பாளர் நம்ம ராசிக்குள்ள வந்தாலே தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சற்று மன உளைச்சல்களும் இருக்கும். காரணம், உடல் உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. 4ஆம் அதிபதி வழியா சுகஸ்தானாதிபதி நம்ம வீட்டில் அமர்ந்திருந்தா வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கான பாக்கியம் ஏற்படும். அந்த எண்ணம் எல்லாம் உருவாகும். ஐயா வீடு வாசல் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இது வரைக்கும் ஆல்ட்ரேஷன் பண்ணலை, இல்லைங்க நான் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணலாங்கிற, இல்லை இடமாற்றம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் இந்த வைகாசி மாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம ராசி உள்ள ஜென்மத்தில் இருந்து வந்தார் பாருங்க, முக்கியமாக குரு பகவான், அவரை கும்பிட்டுங்க தயவு செய்து. அவர் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய காலம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி இடம்பெயர்றார். நம்ம ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு செல்வதே பெரிய புண்ணியம் என்று எடுத்துங்க. முதல்ல ஜென்மகுரு வனவாசத்தை நாம் கடந்து விட்டோம். வாழ்க்கையில இது வரைக்கும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில இனிமேல் வெற்றி என்று சொல்லக்கூடிய, வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இறைவன் முருகப்பெருமானை சேரப்போது. உங்கள் வாழ்க்கையில புதியதாக ஒரு முயற்சி, புதியதாக ஒரு பாலம், இந்த மாதிரி வெற்றி வாய்ப்புகளை தேடி வரக்கூடிய காலம் ரிஷபராசிக்கு இனி வரும் காலம் சுகம் என்பதை இந்த வைகாசி மாதமே தென்படும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஏற்பட்டு வந்த தளர்வு கால நிலைமைகள் அனைத்தும் மாறப்போகுது. இதுவரைக்கும் தடையாக இருந்து வந்த பிரச்சனை தரக்கூடிய எண்ணங்கள், முதல்ல வேலையிலோட செய்ய முடியலங்க, என்னால வீட்டிலேயே முதல்ல இருக்க முடியல, கணவன் மனைவி உறவிலே சரி சின்ன சின்ன சஞ்சலப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்தது. இந்த 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் செல்வதும், 4ஆம் இடத்துக்கு கேது பகவான் வருவதும், 10ஆம் இடத்துக்கு ராகு பகவான் செல்ற, ராகு கேது பயிற்சி இந்த மாதம் உண்டு. வைகாசி 4க்குள்ள அவர் ராகு கேது பயிற்சி நம்மளுக்கு நடைபெற போது. உங்கள் வாழ்வாதாரம் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் விட்டுட்டு வெளியே போகுது. ஒரு பெரிய முன்னேற்றம் என்பது உங்கள் வாழ்வில் நடைபெற போதுங்க, அவ்வளோதாங்க சொல்லுவேன். பெரிய ஆஃபரான காலங்கள் நம்ம கிட்ட வரப்போகுது. ஏற்கனவே சனி பகவானும் 11ஆம் இடத்துல இருக்காரு, சுக்கிர பகவானும் நம்ம ராசிநாதனும் அதிலே இருக்கார். அவரும் 19ஆம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து 2ஆம் இடத்துக்கு வரார். அவர் அந்த வக்கரம் நிவர்த்தியிலிருந்து வெளிவந்தாவே போதுமானது. உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடையான விஷயங்கள் அனைத்தும் விலகும். ராசிநாதன் வெளியே வந்துட்டாவே போது சாமி. என்னன்னா, இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ச்சிக்கூடிய, அதாவது வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம், சுப செலவுகள் உருவாக்கக்கூடிய காலம் எல்லாம் இப்பொழுது உருவாகும். இதுவரைக்கும் தடை என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த பிரச்சனையான விஷயங்கள் மனுஷனுக்கு தேவையான பிரச்சனையாக இருந்ததுன்னா அதெல்லாம் எல்லாம் இப்போ தடையெல்லாம் விலக போகுது. ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு ஏற்பட்டு வந்த இழப்புகள் இப்போது நீட்டடிக்க போகும். ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு இழப்புகள் இருந்தால் அந்த இழப்புகள்லேருந்து நீங்கள் வெளியே வர போறீங்க. ஒரு தளர்வு இல்லாத ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு என்னங்க தொடர்ச்சியாக வேலையை போட்டு பிழிஞ்சிக்கினே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நம்மளுக்கு வந்ததே கிடையாது. இப்போ தாங்க அதிகமாக இருக்குது. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலங்கள், லோன் கேட்டுருந்தால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதமே அதிகமான அமைப்புகள் தேடி வரும் ஐயா. சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் நடைபெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது.
இது வரைக்கும் தொடர்ந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் என்னென்ன இருந்தோ அவையெல்லாம் விலகப் போகுது. நம் வாழ்க்கையில ஏற்பட்டு வந்த ரொம்ப கருத்து வேறுபாடு, கணவன் மனைவி உறவில் இருந்து ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகிறதுக்கான சூழ்நிலை இந்த மாதமே அதெல்லாம் தென்படும். முக்கியமா திருமண பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கிடைக்க போது, குழந்தை பேறு சித்திக்கின்ற வாய்ப்பு, சந்தான பாக்கியம் கெட்ட போது, இதுவரைக்கும் இருந்து வந்த தடையான வேலை அமைப்புல அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காக காத்திருந்தா அவையெல்லாம் கிடைக்க போகுது. கல்வியில பெரிய முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது. ரிஷபம், மனிதனை வாழ்வியல் வெற்றி உச்சத்துக்கே எடுத்து செல்லக்கூடிய மாதத்தின் முதல் அடிப்படை. குருவோடைய பெயர்ச்சியும் ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியும், இதுவரைக்கும் செவ்வாய் பகவான் நம்மளுக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்துல நீச்சகதி பெற்றிருந்தார். அவரும் இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து சிம்மத்துக்கு 4ஆம் இடத்துக்கு செல்கின்றார். மற்றபடி பகவானால் உங்களுடைய பார்வையால் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தும் நன்றாக இருக்கும். குரு பகவானுடைய பார்வையால் தொழில் ஸ்தானத்தை நல்லபடியாக பார்க்கறதால வேலையில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் மாறும். உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும், இந்த லங்ஸ் பிரச்சனை, நுரையீரல், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்தவங்களாம் ரிஷபராசிக்காரங்களாம் இனி அதிலிருந்து விடுதலை பெறுவார்கள். இந்த மாதமே 1/1 சளி தொந்தரவு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஓரளவுக்கு அந்த பீசிங் ப்ராப்ளத்திலிருந்து வெளிவரத்துக்கான அமைப்பு, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களாம் வெளிவரத்துக்கான அமைப்புகள் இப்போ உண்டு. பிரச்சனையான விஷயங்கள் என்னென்ன இருந்ததோ அவையெல்லாம் தடையாக நீக்கி உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது. ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்கும். திருமண தோஷங்கள், ஐயா முன்ன பார்த்துட்டு போனாங்க, பெண் வீட்டுக்காரர் இப்போ வந்து பார்த்துட்டு போனாங்க சாமி, ஏற்கனவே போன மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னே பார்த்துட்டு போனாங்க, அப்புறம் பார்த்தா நிலுவிலேயே நின்று போச்சு, என்னன்னே தெரியல, அப்படியே தடையாக நிற்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது திரும்ப அவங்களே வந்து நம்ம கிட்ட வந்து பார்த்து அவங்களே முடிக்கிறதுக்கான தருணம் இப்பொழுது வந்து விட்டது. உங்கள் வாழ்வில் புதுமனை தம்பதி என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் இப்பொழுது ஏற்பட போது, திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம் கெட்டக்கூடிய காலம், அஷ்டலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இப்போ கிடைக்க போதையா. இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள். ரிஷபராசிகார அனைவரும் வைகாசி மாதம் சிறப்பான மாதமாக இருக்க போகுது. ஐயா கல்வியாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும், குழந்தை பேரு, திருமணம், தோஷம் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய காலம். 2ஆம் இடத்துல குரு வர்றதால வேலையில சற்று சங்கடங்களும் ஏற்படும். தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருந்தா தொழிலை கெடுப்பார் என்று சொல்லுவாங்க. சில பேருக்கு வேலைகள் போனாலும் வேற வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, பயப்பட தேவையில்ல. உங்கள் வாழ்வியல் புதிய முயற்சிகள் கிடைக்கிறதுக்கான ஆஃபரான காலம் என்று சொல்லலாம். அரசியலில் ஈடுபட்டு வந்தவங்களா இந்த வைகாசி மாதம் ஓரளவுக்கு தலைமை பொறுப்பாளர் பதவி கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இந்த மாதம் வருமையா, பயப்படணும் அவசியமே இல்லை. நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலமாகும். இந்த நவ கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்கள், இறைவன் வேறல்ல, நவ கிரகங்கள் வேறல்ல, இவங்க கொடுக்குற பலாபலன் முழுமை பெறும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புதனோட 2ஆம் அதிபதி நல்லா இருக்கிறதால பயப்படணும். குருவோட சேரக்கூடிய புதன் 2ஆம் இடத்துல தனவரவு இருந்து கொண்டே இருக்கும், பயப்படத்தால சொல்லணும். இது வரைக்கும் புத ஆதித்ய யோகம் இல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே குரு புத ஆதித்ய யோகம் கிடப்போது உங்கள் புத்திசாலித்தனம் யாராக்குமே கிடைக்காத அளவுக்கு ஒரு செல்ஃப் யூஸ் கிடைக்கும். நம்மளுக்கான அடையாளம் இந்த மாதமே செயல்படுவையா. நாம் ரிஷபராசிகாரங்களுடைய அடையாளம் தன்மை இப்பொழுது கிடைக்கின்ற வாய்ப்பு. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஒருமுறை திருமலை திருப்பதிக்கு சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்டது அல்லது ஏற்பட்ட பிரச்சனையான விஷயங்கள், தடையான விஷயங்கள்லாம் விலகி நல்லது நடக்கும். அல்லது ஸ்ரீரங்கம் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடையான விஷயங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.